அந்த இந்திய உளவுத்துறை ஐபின்னு சொல்லுவோம்ல, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, ஏற்கனவே தகவல் கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் மிக முக்கியம். இந்த மாதிரியான ஒரு அட்டாக் நடக்க போகுது, ஒரு தாக்குதல் நடக்க போகுதுன்னு ஏற்கனவே அவர்கள் இந்திய அரசுக்கு, உள்துறை அமைச்சகத்துக்கு, பிரதமருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். அந்த தகவல் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்முடைய பிரதமர் ஏப்ரல் 19ஆம் தேதி காஷ்மீருக்கு போய் அங்கே சில பல திட்டங்களை தொடங்கி வைப்பதா இருந்தது. அதை கேன்சல் பண்ணிட்டு அவர் வெளிநாட்டுக்கு போனார். அப்படின்னா அவருடைய பாதுகாப்பு கருதி அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்தார்கள். ஆனால் பொதுமக்களோட பாதுகாப்புக்காக என்ன செஞ்சுருக்கணும்? அங்கே கூடுதல் இராணுவத்தை அனுப்பியிருக்க வேண்டும், அல்லது கூடுதல் காவல்துறை பாதுகாப்பை ஏற்படுத்தியிருக்கணும். அது ஏற்படுத்தாமல் அந்த பஹல்காம்ங்கிற இடத்துல, மினி சுவிட்சர்லாண்டுன்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல காக்கா கூட இல்லை இராணுவத்தினர், காக்கா கூட இல்லை காவல்துறையை சார்ந்தவர்கள், ஒரு காக்கா கூட இல்லை. அவ்வளவு பெரிய மிகப்பெரிய பசுமை வெளி, மலைகள் சூழ்ந்த பசுமை வெளி, மலை உச்சியில் தான் அந்த பஹல்காம் இருக்குது. அதனால தான் அவங்களால வேற எந்த விதமான வாகனத்துலேயும் போக முடியாது. போனின்னு சொல்லப்படக்கூடிய அந்த குட்டை குதிரையில் தான் போக வேண்டி இருந்திருக்கு. அந்த மாதிரி நிலையில் இப்படி ஒரு அட்டாக் நடந்ததற்கு காரணம் இந்திய அரசின் தோல்வி அல்லது உள்துறை அமைச்சகத்தின் தோல்வின்னு பொதுமக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னா பிஜேபிக்காரங்க எதுக்கு எதிராக போராட போகிறாங்க? பிஜேபிக்கு எதிராகத்தானே போராட போகிறாங்க. இந்த தோல்வியை இந்திய மக்களுக்கு கொடுத்த அந்த தன்னுடைய வீட்டு தலைவர்களை இழந்த அந்த குடும்பத்தினருக்கு எதிராக இவர்கள் போராட போகிறார்களா? அதுதான் ஒரு கேள்வி. ஏன்னா இந்திய அரசு தான் இதில் தோல்வியுற்று இருக்கிறது அப்படின்னு எல்லாருமே பேசுகிறாங்க. அப்படின்னா பிஜேபிக்காரங்க, தமிழ்நாட்டு பிஜேபிக்காரங்க இப்படி ஒரு போராட்டத்தை அறிவிப்பதன் மூலமாக தமிழ்நாடு பிஜேபி பிரதமருக்கு எதிராக செயலை செய்கிறது, பிரதமருக்கு எதிராக ஒரு எதிர்குரலை எழுப்புகிறது, பிரதமர் செய்திருக்கக்கூடிய ஒரு தோல்வி என்று அவர்கள் மீண்டும் பிரகடனப்படுத்துகிறார்கள். உள்துறை அமைச்சகத்தின் தோல்வி என்று தமிழ்நாட்டு பிஜேபிக்காரர்கள் பிரகடனப்படுத்துகிறார்கள்.